Welcome to First Class Tuition Center. This is Prakash. அனைவருக்கும் வணக்கம். Today I am going to teach you simple complex compound sentences. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple complex compound sentence பார்க்கலாம். இப்போ simple sentence னா என்ன? What is simple sentence? Simple sentenceங்கிறது என்ன அப்படி நல்லா கவனிங்க. போர்டுல எழுதி இருக்கு. எல்லாமே புக்கில் உள்ளது, டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது. அது எப்போவுமே சேஞ்சஸ் ஆகாது, எப்போவுமே நெவர் சேஞ்ச். இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் நெவர் சேஞ்ச். ஏற்கனவே சொல்லியிருக்கிற தமிழ் இலக்கணமும் இங்கிலீஷ் கிராமரும் என்றைக்குமே மாறாது. இந்த எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இதே தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். சிம்பிள் சென்டென்ஸ் வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன? A sentence which has only one finite verb is called simple sentence. A sentence which has only one finite verb is called simple sentence. ஒரு சென்டென்ஸ்ல a sentence which has only one finite verb. ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு verb finite verb இருந்தா அது simple sentence. ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு finite verb இருந்தா அது simple sentence. அதுதான் எழுதிருக்கிற a sentence which has only one finite verb, which has only one finite, ஒரே ஒரு finite verb வந்து அது simple sentence. இங்க கவனிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிருக்கேன். On seeing the teacher, the children stood up. On seeing the teacher, teacher பார்த்த உடனே the children stood up, எந்திரிச்சு நின்னாங்க. டீச்சரை பார்த்ததும், ஆசிரியரை பார்த்ததும் மாணவர்கள் குழந்தைகள் என்ன பண்ணாங்க? எழுந்து நின்றார்கள். stood up. On seeing the teacher, the children stood up என்கிறது simple sentence. ஏன்னா இந்த சென்டென்ஸ்ல only one finite verb, stood up, stand stood past tense, ஒரே ஒரு verb வந்திருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு simple sentence. simple sentence அழகா புரியும் நினைக்கிறேன். a sentence which has only one finite verb, ஒரே ஒரு finite verb தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு verb தான் இருக்கு, அது வந்து stood, stood. What is complex? Next, what is complex? Complex என்ன அப்படின்னா one main class and more subordinate classes. main class MC ன்னு சொல்லுவோம், subordinate class வந்து SC அப்படிப்போம். ஷார்ட்டா SC. subordinate class வந்து SC, main class வந்து MC. ஷார்ட்டா சொல்லிக்கலாம். one main class, ஒரே ஒரு main class இருக்கும் and more subordinate classes. SC எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், subordinate class வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், main class ஒன்று தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா a sentence which has only one main class and more subordinate class is called complex sentence. complex என்ன? a sentence which has only one main class, ஒரு main class இருக்கும் and more subordinate classes, அதிகமான SC இருக்கும், subordinate class இருந்தா அது complex sentence. இங்க நல்லா இதே சென்டென்ஸ் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல when or as soon as, இது referring to time. நான் இப்ப சொல்றதுல என்னன்னா referring to time, இது டைம் குறிக்குது, நேரத்தை குறிப்பவை. when னா எப்பொழுது, டைம் தானே, when னா டைம் தானே. when or as soon as, அப்போ when or as soon as இந்த ரெண்டுல எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். when or as soon as. இதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தனா இந்த இடத்துல யார்? the children. when or as soon as the children யாரை பார்த்த உடனே saw the teacher. எதுக்காக saw எழுதி இருக்கோம் அப்படினா இங்க பாருங்க stood up ன்னு past tense இருக்கு, இங்க see க்கு past tense என்ன? saw. நல்லா கவனிங்க. on seeing the teacher the children stood up. on seeing the teacher இதுல verb என்ன? இதுல verb வந்து see present tense, இங்க வந்து past tense. முன்னாடி இதுல வந்து present tense, இங்க வந்து past tense. சோ இங்க past tense வந்திருக்கு இல்லையா, நம்ம சேஞ்ச் பண்றப்போ see க்கு past tense என்ன? saw. அதுதான் இங்க இருக்கு. when or as soon as, அதுக்கு அப்புறம் the children saw the teacher, they stood up. எப்பொழுது குழந்தைகள் ஆசிரியரை பார்த்தார்களோ அப்பொழுது எழுந்து நின்றார்கள், அவர்கள் எழுந்து நின்றார்கள். they stood up. உங்களுக்கு அழகா புரிய நினைக்கிறேன். குழந்தைகள் வந்து என்னது
on seeing the teacher the children stood up. ஆசிரியரை பார்த்து கொண்டிருந்த போதே மாணவர்கள் என்னது பார்த்தபோது மாணவர்கள் எழுந்து நின்றார்கள் என்கிறது present tense சாரி simple sentence. காம்ப்ளெக்ஸ்ல when or as soon as, when or as soon as. அப்புறம் the children saw the teacher, saw the teacher. when ங்கிறது டைம் குறிக்கும். saw the teacher they stood. அடுத்து காம்ப்ளெக்ஸ் பாருங்க, two main classes combined by a coordinate conjunction. two main classes combined by a coordinate conjunction. அதாவது ரெண்டு மெயின் கிளாஸ். காம்பவுண்ட் என்ன, காம்பவுண்ட்னு எப்படி சொல்லுவோம், ரெண்டு வீட்டுக்கு நடுவில் காம்பவுண்ட் கட்டுறாங்க இல்லையா, அத ரெண்டு வீடு. அதாவது டூ மெயின் கிளாஸஸ், ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு நடுவில் there is a link or combined in a coordinate conjunction. ஒரு conjunction, அதாவது ஒரு லிங்க், ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு நடுவில் ஒரு லிங்க். ரெண்டு மெயின் கிளாஸ் இங்க ஒரு மெயின் கிளாஸ், நடுவில் conjunction, இந்த இடத்துல conjunction. இதுதான் வந்து காம்பவுண்ட். ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு செவுரு வைக்கிறது, காம்பவுண்ட் செவுரு வைக்கிறது. ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு நடுவில் ஒரு கன்ஜெக்ஷன். இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, காம்பவுண்ட் வீட்டுக்கு நடுவில் காம்பவுண்ட் அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கு நடுவில் காம்பவுண்ட். ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு நடுவில் காம்பவுண்ட் செவுரு வைக்கிறோம் இல்லையா, அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ இதே சென்டென்ஸ் தான். இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கும் காம்பவுண்டுக்கும் பாருங்க என்ன வித்தியாசம் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு கரெக்ஷன் தான். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு மட்டும் நல்லா பாருங்க, இதையும் மட்டும் பாருங்க. சிம்பிள் விட்டுலாம், இந்த ரெண்டு மட்டும் பார்க்கலாம். என்ன சேஞ்ச் பண்ணிருக்கிறோம் போர்டை பார்த்தா அழகா புரியும். இங்க when அல்லது as soon as எழுதிருக்கோம். காம்ப்ளெக்ஸ்ல when or as soon as, காம்பவுண்ட்ல அதுக்கு பதிலா and போட்டுருக்கோம். பாருங்க மீதி எதுவுமே இல்லை. the children saw the teacher, இந்த இடத்துல and வந்திருக்கு, and they stood up. இந்த and எடுத்துட்டு and வந்து ரிமூவ் பண்ணிட்டு when அல்லது as soon as போட்டா அது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ரெண்டுமே ரொம்ப ஈஸி. when எழுதி எடுத்தோனே when அல்லது as soon as comes in front of the complex sentence. அதாவது beginning of the complex sentence. அதாவது ஆரம்பத்துல when அல்லது as soon as வந்தா அது காம்ப்ளெக்ஸ். ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல பாருங்க, the children saw the teacher ங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், they stood up ங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். அந்த ரெண்டுக்கும் நடுவுல and வந்திருக்கு இல்லையா, andங்கிறது என்ன, கனெக்டிங் வேர்ட் தானே, கன்ஜெக்ஷன் தானே. சோ இது வந்து காம்பவுண்ட். இது ஒரு மெயின் கிளாஸ், இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். இந்த ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல and வந்திருக்கு இல்லையா, இது வந்து காம்பவுண்ட். ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல and வந்திருக்கு, இது வந்து காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும் ஒரே வித்தியாசம் தான், இப்பதான் சொல்லி முடிச்சேன். காம்பவுண்ட்ல பாருங்க எடுத்த உடனே when or as soon as comes beginning of the complex sentence. அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்க and போட்ட ரெண்டு சென்டென்ஸ் நடுவுல and போட்டேன்னா காம்பவுண்ட். இப்போ இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் தர நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இதுக்கு ரிலேட்டடா ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி மேல என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா எழுதியிருக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கனால அழகா புரியும். Seeing the police, the thief ran away. போலீஸை பார்த்ததும், அதாவது காவலரை பார்த்ததும், the thief திருடன் ran away, அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான், ஓடினான். Seeing the police, the thief ran away. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இதை முதல்ல நம்ம காம்ப்ளெக்ஸா மாத்தலாமா? இது என்ன அப்படின்னா, இது முதல்ல இருந்து நம்ம காம்ப்ளெக்ஸா மாத்தறப்போ என்ன எழுத சொன்னேன், when அல்லது as soon as எழுத சொன்னேன். when அல்லது as soon as நம்ம when எழுதிக்கலாம். when அதுக்கப்புறம் இதுல சப்ஜெக்ட் யாரு, when the thief யார் பார்த்த உடனே, saw the police, when the thief saw the police. இங்க பாருங்க, இங்க வந்து seeing இருக்கு, seeக்கு past tense வந்து saw, seeing இருக்கு இல்லையா, அது past tense வந்து saw.
when the whenங்கிறது எடுத்த உடனே ஆட் பண்றோம். காம்ப்ளெக்ஸ்ல when அது as soon as ஆட் பண்றோம். இந்த டைப். ஏன்னா this is referring to time. இது வந்து நேரத்தை குறிக்குது. Seeing the police, the thief ran away. When the thief saw the police, மறுபடியும் the thief னு எழுத வேண்டியதில்லை. He ran away. He ran away. He ran away. இது வந்து காம்ப்ளெக்ஸ். CX காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் ரொம்ப ஈஸி. இந்த when எடுத்துட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸ் நடுவுல and போட்டா முடிஞ்சு. இந்த when எடுத்துட்டு இதுக்கு பதிலா பாருங்க அப்ப என்ன எழுதலாம்? The thief saw the police. இந்த when-க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? and எழுதிக்கலாம். என்ன காம்பவுண்ட்னா and தானே? and he ran away. He ran away. இது வந்து காம்பவுண்ட். நல்லா கவனிங்க. இந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் கவனிங்க. ரெண்டு சென்டென்ஸ் ஒரே மாதிரியா? The thief saw the police. The thief saw the police. He ran away. He ran away. இங்க and வந்திருக்கு, இங்க when வந்து. காம்ப்ளெக்ஸ்னா when, காம்பவுண்ட்னா ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல கனெக்டிங் வேர்ட். ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல ஒரு கனெக்டிங் வேர்ட். இதுதான் வந்து காம்பவுண்ட். இப்போ நீங்க அப்படியே சப்ஜெக்ட் வந்து மாறிடும். நீங்க கரெக்ட்டா எடுத்து எழுதணும். Seeing the police, the thief ran away. நீங்க when the police saw the thief, he ran away அப்படி எழுதுறீங்கன்னா அப்படியே சென்டென்ஸ் வந்து மாறிடும். என்னது? திருடனை பார்த்ததும் போலீஸ்காரர் ஓடினார் அப்படின்னு அப்படியே சேஞ்ச் ஆயிடும். திருடன் போலீஸை பார்த்ததும் திருடன் ஓடினான்ங்கறத நீங்க சப்ஜெக்ட் இந்த இடத்துல the thief பதிலா the police எழுதி இந்த இடத்துல the thief எழுதிருந்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு சென்டென்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அந்த இடத்துல வரவே வராது. போலீஸை பார்த்ததும் திருடன் ஓடினான். நீங்க அதை மாத்திட்டீங்கன்னா திருடனை பார்த்ததும் போலீஸ் ஓடினான் என்கிற மாதிரி மீனிங் வந்துரும். சோ அந்த சப்ஜெக்ட் கரெக்ட்டா எழுதுங்க. இது when எழுதிக்கிறோம், இங்க and எழுதிக்கிறோம். when and காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு வித்தியாசம் பாருங்க. காம்பவுண்ட்ல and எழுதுறோம், அந்த and-க்கு பதிலா when போட்டீங்கன்னா முடிஞ்சு. எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி. and உள்ள இடத்துல when எதுல எழுதுவோம்? காம்ப்ளெக்ஸ்ல. எடுத்த உடனே beginning of the complex sentence when எழுதலாம், as soon as எழுதலாம். இங்க எழுதிருக்கு as soon as எழுதலாம். அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. on seeing the monkey the boy clapped his hands. The boy clapped his hands. இந்த சென்டென்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம இப்போ பார்த்தது, இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரெஃபரிங் டு டைம். அது டைம் குறிச்சு. இப்போ டைப் 2 அடுத்த டைப் பாருங்க. in spite of the rain we attended school. in spite of the rain we attended school. in spite of time டைப் 2 வந்தது. in spite of இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்திருக்கிறது. சிம்பிள் சென்டென்ஸ். இத நம்ம முதல்ல காம்ப்ளெக்ஸா மாத்தலாம். காம்ப்ளெக்ஸா மாத்துறப்போ though, although, even though இதெல்லாம் எழுதிக்கலாம். although, even though இந்த மூணுல எது வேணும்னாலும் எழுதிக்கலாம். though it was rain. though it was rain. though it was rain. எதுக்காக though it was rain எழுதுறோம்? though, although, even though எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் என்னன்னா it. மழை அதுன்னு தான் சொல்லுவோம் it. இப்போ இங்க வந்து past tense இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல past tense இருக்கு. attended past tense. அப்ப rainக்கு rain. பாருங்க இங்க past tense இருக்கு attended. சோ இந்த rainோட past tense rain. though it was rain we attended school. we attended school. கமா இதுல இது வராது. we attended school. மழை பெய்தும் கூட நாங்கள் பள்ளிக்கு சென்றோம்.
மழை பெய்திருந்தும் கூட மழை though it was rain we attended school மழை பெய்தும் கூட நாம ஸ்கூலுக்கு போனோம் சென்றோம் attended school இது வந்து காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு அழகா தெரியும் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன வித்தியாசம் பாருங்க though although even இந்த மூணுல எது வேணாலும் எழுதிக்கலாம் என்ன டைப் வந்தா in spite of எடுத்தோம்னா in spite of அல்லது despite in spite அல்லது despite in spite of despite of வராது in spite of the rain இல்லனா despite the rain we attended school simple sentence compound பாருங்க இதுக்கு பதிலா though இப்போ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ஈஸி காம்பவுண்ட்ல ஒரு வேலையும் இல்லை என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலா நாம என்ன எழுதலாம் கனெக்டிங் வேர்ட் எழுதிக்கலாம் கன்ஜெக்ஷன் எழுதிக்கலாம் so it was rain but or yet or still இந்த மூணுல எது வேணாலும் எழுதலாம் but yet still கனெக்டிங் வேர்ட் என்னது but yet still இந்த மூணுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுதான் கனெக்டிங் வேர்ட் we attended school இது காம்பவுண்ட் இது வந்து காம்பவுண்ட் நல்லா கவனிங்க இதுல we attended school அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை in spite of அப்படின்னு வந்தா சிம்பிள்ல in spite of வந்தா காம்பவுண்ட்ல என்ன வருது but yet still இந்த மூணுல ஏதோ ஒன்று but yet still இது அப்படியே காம்பவுண்ட் சென்டர்ல வந்திருக்கு ரெண்டு மெயின் கிளாஸுக்கு சென்டர்ல காம்பவுண்ட் எது கனெக்டிங் வேர்ட் but yet still இது அப்படியே தூக்கி மேல ஃப்ரண்ட்ல though although even இங்க மூணு இருக்கா but yet still though although even அதை எழுதி மீதி சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் இந்த ரெண்டுக்கு என்ன பாருங்க நிறைய இப்பதான் சொன்னேன் நான் அதாவது எடுத்த உடனே though although even though வந்தா காம்பவுண்ட்ல என்ன வருது but yet still though although even though அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸ் நடுவுல but yet still போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க in spite of வந்தா in spite of ன்னு வரப்போ காம்பவுண்ட்ல but yet still காம்ப்ளெக்ஸ்ல எடுத்த உடனே though although even இதே மாதிரி இது ஒரு சென்டென்ஸ் தர எழுதி பாருங்க நீங்க despite his old age புக்ல உள்ளதா ராகவ் walked fast இந்த சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி நானே சொல்லிடுறேன் இருந்தாலும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணல இதே மாதிரி இதுல என்ன வரும் உங்களுக்கு ராகவ் despite his old age ராகவ் walked fast ராகவ் வந்து வயதான போது கூட though ராகவ் was old அதுக்கப்புறம் he walked fast ராகவங்கிறது ஆண் தானே அதனால he walked fast அந்த though பதிலா இந்த இடத்துல but yet still ராகவ் was old but he walked fast அப்படின்னு எழுதலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணல இப்போ அடுத்த சென்டென்ஸ் போய்க்கலாம் நல்லா கவனிங்க despite his old age ராகவ் walked fast அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல சப்ஜெக்ட் யாரு ராகவ் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பைட் டைப் வந்தானா எடுத்த உடனே உங்களுக்கு தோ எழுத சொன்னேன் despite இன்ஸ்பைட் வந்தா என்ன சொன்னேன் காம்ப்ளெக்ஸ்னா தோ although even though மூணுல ஏதாவது எழுத சொன்னா நம்ம தோ எழுதிட்டோம் இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யாரு ராகவ் was old ஏன்னா இங்க walked and past tense இருக்கு அப்ப ராகவ் was தானே old ageல old ராகவ் was old அப்புறம் he walked fast மறுபடியும் ராகவ் எழுத வேண்டியது இந்த இடத்துல ஹீங்கிறது யாரு ராகவ் அதுக்கு பதிலா நம்ம ராகவ் பதிலா மறுபடியும் ராகவ் எழுத வேண்டியது இல்லை ஸோ அதுக்கு பதிலா ஹீ இருக்கு ஏன்னா ராகவ் முன்னாடியே நம்ம எழுதிட்டோம் தோ ராகவ் வாஸ் ஓல்ட் மறுபடியும் ராகவ் வாக்ட் ஃபாஸ்ட் எழுத வேண்டியது இல்லை அதுக்கு பதிலா ஹீ வாக்ட் ஃபாஸ்ட் இந்த ரெண்டுக்கு ஒரே வித்தியாசம் தான் சொன்னேன் பட்
Raghav was old, but he walked fast. நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுக்கு ஒரே வித்தியாசம் எது? இதுல தோ வந்திருக்கு, காம்ப்ளெக்ஸ்ல எடுத்தோம்னா தோன்னு எழுதுறோம், காம்பவுண்ட்ல சென்டர்ல ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவுல மெயின் கிளாஸ்க்கு நடுவுல பட் எழுதலாம், எட் எழுதலாம், ஸ்டில் எழுதலாம். இந்த ரெண்டு ரொம்ப ஈஸி. இங்க தோ எழுதுனா அது காம்ப்ளெக்ஸ், சென்டர்ல பட் வந்தா காம்பவுண்ட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டைப், அதாவது நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா Ramu is too poor to buy a bicycle. Ramu is too poor to buy a bicycle. இந்த TOO2 இருக்கு இல்லையா, இதுவும் இந்த 2 சென்டென்ஸ்ல 2 இது பேர் என்ன? 2 டைப். 2 இந்த டைப் வரும். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது in spite of despite. in spite of despite வந்தா காம்ப்ளெக்ஸ்ல தோ, காம்பவுண்ட்ல பட், எட், ஸ்டில். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்தோம் on plus verb plus ing. seeing, on seeing the police the thief ran away. on seeing the monkey the boy clapped his hands. பார்த்தோம் இல்லையா? அந்த டைப் வரப்போ உங்களுக்கு when அல்லது as soon as கனெக்டிங் வேர்ட் வந்து and. இங்க இந்த டைப் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 வந்து அழகா எழுதணும். ஒரு வேலையில இந்த டைப் Ramu is too poor to buy a bicycle. இதுல மாறவே மாறாது, அப்படியே எடுத்து எழுதிங்க. Ramu is too க்கு பதிலா so poor that இதுல ராமுங்கிறது யார்? ஆணா பெண்ணா? ஆண் தானே. அப்ப he cannot சேர்த்துக்கணும், cannot buy a bicycle. இது காம்ப்ளெக்ஸ், இது சிம்பிள். இப்போ இதுல so 2 க்கு நேரா என்ன இருக்கு? கீழ so 2 க்கு நேரா that. அடுத்தது காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஈஸி. காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டோம், காம்பவுண்ட். Ramu is very poor and he cannot buy a bicycle. He cannot buy a bicycle. இதுல என்ன சேஞ்சஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மூணு சென்டென்ஸ்லயும் நல்லா கவனிங்க. 2 டைப் வந்தா 2 क्वेश्चन பார்த்தாலே தெரியும். 2 TOO2 இந்த டைப் வந்தாலே உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு டைப். Ramu is too poor to buy a bicycle. இத காம்ப்ளெக்ஸா மாத்துறப்போ Ramu is so poor. 2 உள்ள இடத்துல TOO உள்ள இடத்துல நமக்கு நேரா so, வேற எந்த சேஞ்சஸ் இல்ல. பாருங்க, 2 க்கு பதிலா so, இந்த 2 க்கு பதிலா that, இந்த 2 க்கு பதிலா that. அதுக்கு அப்புறம் he, ஆணா இருந்தா he, மேலா இருந்தா ஃபீமேலா இருந்தா she. அப்புறம் cannot எழுதணும். cannot buy a bicycle. to buy a bicycle இந்த இடத்துல என்னது? cannot buy a bicycle. இங்கே verb வந்து is இருக்கு. இந்த verb வந்து is இருக்கு. சப்போஸ் இந்த verb was இருந்தா இந்த இடத்துல நீங்க could not எழுதிடலாம். இங்க was சப்போஸ் வந்திருந்தா இந்த இடத்துல cannot க்கு பதிலா could not போட்டுக்கலாம். Ramu was too poor to buy a bicycle அப்படி வந்திருந்தா நீங்க Ramu was so poor that he could not buy a bicycle. இப்போ is இருந்ததாட்டி நம்ம வந்து cannot எழுதிருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துல was எழுதிருந்தா நம்ம could not எழுதிருப்போம். ஒரே சென்டென்ஸ்ல அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். too very so very எப்படி வேணாலும் நீங்க வெச்சுக்கலாம். too so TOO 2 வந்தா அது சிம்பிள். காம்ப்ளெக்ஸ்ல so எழுதுவோம். 2 உள்ள இடத்துல so அப்படின்னு எழுதுவோம். இந்த 2 உள்ள இடத்துல that ன்னு எழுதுவோம். காம்பவுண்ட்ல இந்த so உள்ள இடத்துல very ன்னு எழுதுவோம். that உள்ள இடத்துல and எழுதுவோம். சேம் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் சேமா தான் இருக்கும். பாருங்க, இதுல எந்த மாற்றமும் இல்ல. he cannot buy a bicycle. he cannot buy a bicycle. he cannot buy a bicycle. cannot buy a bicycle. CD காம்பவுண்ட். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் ரெண்டு மட்டும் நல்லா பாருங்க. so very உள்ள இடத்துல so, காம்பவுண்ட்ல very, காம்ப்ளெக்ஸ்ல so, காம்பவுண்ட்ல and, காம்ப்ளெக்ஸ்ல that. வேற எந்த சேஞ்சஸ் இல்ல. இந்த டைப் ரொம்ப 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 ஈஸியான ஒரு டைப்.
2 2 இந்த டைப் பேர் என்னது 2 2 TOO2 TO2 verb is இருந்தா இங்க cannot verb was வந்ததுனா இங்க could not இதே மாதிரி நீங்க ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம் Sudha is too weak to walk Sudha is too weak to walk இது சிம்பிள் இதை நீங்க காம்பவுண்டாவும் காம்ப்ளெக்ஸாவும் மாத்தலாம் முதல்ல காம்பவுண்டா மாத்தலாமா காம்பவுண்டா மாத்துறப்ப Sudha is very weak and she சுதாங்கிறது பெண் தானே she cannot walk Sudha is very weak and she cannot walk Sudha is very weak and she cannot walk and she cannot walk and she cannot walk so weak that she cannot walk மாத்தி எழுதிக்கிறேன் இது காம்பவுண்ட் இது காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க 2 very so 2 that and that 2 and that அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கவனிங்க 2 TOO2 டைப் வந்தா 2 உள்ள இடத்துல வெரி இந்த 2 உள்ள இடத்துல and எழுதுனீங்கன்னா அது காம்பவுண்ட் இந்த 2 வெரி இந்த காம்பவுண்ட்ல வெரி அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ்ல சோ வெரி உள்ள இடத்துல சோ இங்க and உள்ள இடத்துல that போட்டீங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் இப்போ ஈஸியா இன்னைக்கு மூணு டைப் அழகா பார்த்துக்கிறோம் A sentence which has only one finite verb is called simple sentence. Simple sentence னா ஒரே ஒரு verb மட்டும் finite verb. Compound அப்படினா ரெண்டு மெயின் கிளாஸ் காம்பவுண்ட்னா பாருங்க ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல காம்பவுண்ட் சேர்வு ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல ஒரு காம்பவுண்ட் சேர்வு வச்ச மாதிரி ஒரு கனெக்டிங் வேர்ட் இருந்ததுன்னா அது there are two main classes combined by a coordinate conjunction இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் and more subordinate class ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும் சபார்டினேட் கிளாஸ் நிறைய இருக்கும் மூணு டைப் பார்த்தோம் ஒன்று ரெஃபரிங் டு டைப் ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ing அப்படி வந்தால் when அல்லது as soon as கனெக்டிங் வேர்டு காம்பவுண்டில் and ரெண்டாவது இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ஆஃப்னு பார்த்துருந்தோம் சாரி டெஸ்பைட் ஆஃப் வராது இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் அப்படி வரப்போ நமக்கு கனெக்டிங் வேர்டு வந்து காம்பவுண்டில் பட்டு எட்டு ஸ்டில் காம்ப்ளெக்ஸில் தோ ஆல்தோ ஈவன் அவ்வளோதான் வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை இந்த 2 டைப் வேண்டிய அளவு சொல்லிட்டேன் 2 வந்தா 2 very so 2 and so that அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் மே 6ங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் இது +2 க்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் +2 மாணவர்களும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நாட் only 10th 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் இல்ல எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக்கலாம் 10th +2 கூட சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்கு +1ல இருக்கு 9th ல இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு பாத்துக்கங்க அது போக இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நீங்களும் இந்த வகுப்பு பயன்படுத்திக்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு மெயினா இந்த பேப்பர் 2 எழுதுறவங்க நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸ்ல இன்னி ஒரு 3 டைப் இருக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இப்போ 3 டைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் நெக்ஸ்ட் 3 டைப்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் எப்போவுமே எப்போ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனடியாக கிளாஸில் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நேற்றுக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க சார் இனி கொஞ்சம் டைரக்ட் இன்டைரக்ட் இனி கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் எடுங்க சார் இன்றைக்கி அழகாக எடுக்கிறீங்க இனி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய சொல்லிக் கொடுங்க சார்னு சொல்லி நேற்றுக்கு 1-2 மாணவர்கள் கேட்டிருக்காங்க நம்ம இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொன்றா வருவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க உங்களுக்கு டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்